ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தில் சர்வத்தையும் உருவாக்கி அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்த ஆண்டவரே, ஒரு மனப்பட்டவர்களாய் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, இந்த வேளையிலும் இயேசு என்ற உம்முடைய வல்லமையுள்ள புண்ணிய நாமத்தில், வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க, சிங்காசனத்தின் அதிபதியாய் அமர்ந்திருக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய துதி ஸ்தோத்திர விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வீராக. தெய்வ பிரசன்னத்தால் எங்களை நிறைப்பீராக. ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை அபிஷேகிங்க, பலப்படுத்துங்க. ஆவியோடும் உண்மையோடும் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க, எங்களை பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரும். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 20, பின்பகுதியில் கீர்த்தனைகள் 20, இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்ற பாடல். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 20ஆம் பாடல். மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நச்சுகமேவும் அற்புதமாகவும், நச்சுகமேவும் அற்புதமாகவும். இம்மட்டும் தேவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் கழியும், கண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒளியும், வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ்வொன்றும் நிற்க மாட்டது. கோலப்பதுமைக்குமே குமிழிக்கும் நோகைக்குமே, கோலப்பதும் குமிழிக்கும் புகைக்கும், கொண்ட உலகத்தில் அண்ட பரண்யமை கண்டு கருணைகள் வென்ற பயமுடன். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் திகழ்களையும் கடந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொண்டோம், பஞ்சப்பகைக்கும் தப்பி நின்றோம். கலியன்றதெல்லாம் என்றோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். கலியன்றதெல்லாம் என்றோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். பாய்ந்த மனதோடு பாய்ந்து விழுகான், பாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன். இம்மட்டும் தேவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. சனசேதம் வருவிக்கும் கேடுகட்டோர் முடிவு தந்து நோருங்கினதை கட்டி, தனசபையை ஆதரி தன்மாயா செய்வதித்து, கண்ணோக்கி எல்லோர் மேலான் தந்து, தினமும்
தினமும் அருள் போதிக்க செய்து தமது தேவ தினமும் அருள் போதிக்க செய்து தமது தேவ சிந்தையினோடது விந்தையதாய் உயிர் மைந்தனால் எங்களை எந்த வினோதமா இம்மட்டம் தேவன் தந்த கத்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக இம்மட்டம் தேவன் தந்த கத்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நற்சுகமேவும் அற்புதமாகவும் நற்சுகமேவும் அற்புதமாகவும் இம்மட்டம் தேவன் தந்த கத்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக இம்மட்டம் தேவன் தந்த கத்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக அல்லேலூயா அல்லேலூயா. அவர் எழுந்து உன்னத பாடல்கள் 356வது பாடல். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவன் யார் என்ற பாடல். 356வது உன்னத பாடல்கள். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் யாருக்கூடையும் எந்த ஒரு பொருளோடையும் ஒப்பிட முடியாத, ஆமாம், துவக்கமும் முடிவும் இல்லாத தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களில் எழுதப்பட்ட தேவன், தீர்க்க தரிசனங்களில் எழுதப்பட்ட தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. மனுஷனும் கிடையாது, தெய்வமும் கிடையாது. அவர் எந்த ஏசாமி படத்துலையும் இல்லை, எந்த ஒரு அடையாள சின்னத்துலேயும் கிடையாது. ஏசாமி எங்கேயும் நிச்சயலை. ஆமாம், சில பேர் சிலுவையை கழுத்தில் போட்டு எடுத்து எடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிலெல்லாம் அவர் இல்லை. அது நெருப்பில் போட்டால் உருகிப்போம், நெருப்பில் போட்டால். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், ராஜாதி ராஜாவாய் வானாதி வானங்களை உருவாக்கின தேவன், சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவராய், சத்துருவின் தலையை நசுக்கினவராய். அல்லேலூயா. ஆமாம், அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியத்தை காட்டிலும் பலமான கிரியை செய்ய, அற்புதங்களை செய்ய வல்லமை கொடுக்கிறவராய். இல்லை அப்படி தானே? ஆமாம், என்னை நான் நம்பினேன்னா என்னை காட்டிலும் நீ பெரிய காரியத்தெல்லாம் என்ன செய்வேன். நானாவது வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொன்ன பிறகு தான் எழுந்தான். லாசர்வே வெளியே வான பிறகு தான் நிச்சயதான். ஆனால் பேதுரு பவுலெல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்குட்டியை கொண்டு போட்டால் என்ன செய்யும்? சுகமாயிரும், பணம் எழும்பிடும். பேதுரு போகும்போது நிழல் பட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுகம் இல்லாதவங்கெல்லாம் கொண்டு என்ன செய்தாங்களாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், ஒரு தீர்க்கதரிசி செத்து போய் பணத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க. அது சரீரெல்லாம் அழிஞ்சு என்ன செய்யிட்டு எலும்பு கூட ஆகிப்போச்சு. திடீர்னு பணத்தை தூக்கிட்டு போனவங்க எதிர்த்தாப்பில் பார்த்தா பெரிய படம் வந்துடுச்சு. பணத்தை என்ன செய்யிட்டாங்க, அப்படியே போட்டு போயிட்டாங்க அந்த சுடுகாட்டில். அது விழுந்தது எங்கே விழுந்துச்சுது? அந்த தீர்க்கதரிசியுடைய கல்லறைக்கு மேலே விழுந்துச்சு தான். தீர்க்கதரிசி கல்லறை மேலே விழுந்த உடனே அந்த பணம் என்ன செய்யிட்டு, சர்வ வல்லமையோடைய தேவன் அவர் செய்ய நினைத்ததை எந்த முதலமைச்சரோ பிரதமரோ கவர்னரோ ஜனாதிபதியோ உலகத்தின் எந்த ஒரு அதிபதியும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. சர்வ அவருக்கு ஒன்றை கொடுத்து ஏதாகிலும் உனக்கு அவர் செய்யும்படியாய் அவரை நீ என்ன செய்ய முடியாது, லஞ்சம் கொடுத்து வசப்படுத்த முடியாது. அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவன். ஆகவே இந்த பாடலை பாடும்பொழுது, ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை சத்துருக்களுக்கு முன்னதாக வெட்கப்படாதபடி சகலவித அற்புதங்களையும் செய்து வனாந்தரத்தில் கூட்டி கொண்டு வந்தீங்க, செங்கடலை பிளந்தீங்க, கண்மலையை பிளந்து என்ன செய்தீங்க, தண்ணீரை கொடுத்தீங்க, தூதர்கள் உண்ணக்கூடிய உணவை கூட அவங்களுக்கு என்ன செய்தீங்க, கொடுத்தீர்கள். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று மனதார
உமக்கு ஒப்பான தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். உமக்கு ஒப்பான சந்தேகத்தோடு சொல்கிறதுன்னா ஓடி போயிருங்க. உறுதியாக என்ன செய்யணும்? சொல்லணும். உமக்கு ஒப்பான தேவன் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாம் உறுதியாக சொல்லி அந்த பாடலை பாடலாமா உற்சாகமாக? எல்லாம் கரங்கள் கட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் சொல்லுவோமா? ஆமென். உங்களுக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லப்பா சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர். ஆமென். சர்வ வல்லமையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாத தேவன் சொல்லுமா? சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் இல்லப்பா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கும். எல்லா சத்தத்தையும் வைத்து சொல்லலாமே. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை? உம்மை தவிர யாரும் இல்லப்பா. ஆமென். இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கொப்பான தேவன் உலகத்தில் யாரும் கிடையாதப்பா. தேவர்களில் எல்லாம் உயர்ந்தவர் நீர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம்னு சொல்லோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான். உங்களுக்கு ஒப்பான தேவன் இல்லப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் ஆமென். மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் தாகம் தீர்த்தே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் முழக்கமாய் சொல்லலாமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒப்பான தேவன் இல்ல ஆண்டவரே. எல்லாம் உள்ளத்தினால தந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் 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 உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் உணர்ந்து சொல்லுவோமா? ஏதோ பாடல் பாடுறோங்கிறதுக்காக இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே நான் உணர்ந்து இருக்கிறேன்ப்பா, நான் ருசிச்சுட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில கண்டு இருக்கிற ஆண்டவரே, உடைய வல்லமையை நான் அனுபவித்து இருக்கிறேன். உமக்கொப்பான தேவன்
இந்த உலகத்தில் எங்கும் கிடையாதப்பா. ஆல்பாவும் உமேகாவும் ஆன தேவன், ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமானவர். அப்பா பார்த்து சொல்லுவோமா, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோப்பா. ஹல்லேலூயா. உக்கரதியால ஷமாலூஹபா ஈமராஹதல ஷதர யக்கரபூதரபா. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்களின் நாட்களிலே ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்மை பின்பற்றி உம்முடைய சீஷர்கள் 120 பேராய் கூடி வந்த பொழுது அந்த இடம் அசையும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே வந்தீரே, அக்கினியினால் நிரப்பினீரே. பெருத்த காற்றடிக்கிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்களே. ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை பாஷைகளிலே துதிக்க மற்றவர்கள் எல்லாம் கேட்டாங்களப்பா. அந்த வல்லமையினால் எங்களை நிறைப்பீராக. ஒரு மனதோடு கூட ஹல்லேலூயா. அப்பா பார்த்து ஆண்டவரே எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ள ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கும் அப்படிப்பட்ட வல்லமை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீரே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முழங்கும்படியான எல்லா நாமத்திற்கு மேலான இயேசு என்ற வல்லமையுள்ள நாமமுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே ஒரு வல்லமை உண்டாவதாக, ஒரு பலன் உண்டாவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. குதரா ஷமா குதலக ஷகதரமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். பாவத்தை நாங்கள் ஜெயிக்கும்படியான வல்லமை, பாவத்தை வெறுக்கும்படியான வல்லமை, அன்பினால் நிரப்பும்படியான வல்லமை, உமக்காக உம்மை போல வாழக்கூடிய ஒரு வல்லமை, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியான பரிசுத்த வல்லமை
எங்களை நிறைவதாக anoint everyone Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு பரிசுத்த வல்லமை, பரிசுத்த அபிஷேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. மோக்கப்பான தேவன் யார் ஆண்டவரே? ஹalleluya. நாங்க சும்மா பாடலப்பா, உரட்டளவுல பாடலாம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், இந்த உலகத்திலே வானத்திலும் பூமியிலும் மோக்கப்பான தேவன் இல்லை ஆண்டவரே. நீரே சர்வ வல்லமையுடையவர், நீரே சகலவற்றையும் உருவாக்கிறவர், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா நீங்க தான்ப்பா, கர்த்தாதி கர்த்தரும் நீங்க தான் ஆண்டவரே. சத்தருவின் சகல வல்லமைகளையும் நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்ளுகிறோம். Yes, we overcome, O Lord. Hallelujah. Ikaraba savaruda mihara hasadala sandarama limaha darashaka darama. மகிமை மகிமை மகிமை. ஓ லகதிக வகர ஷபதரபா. மகிமை நிரப்பட்டும் ஆண்டவரே, மகிமை நிரப்பட்டும் பா. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. வல்லமையால் இடை கட்டுங்கப்பா, உம்மை போல மாற்றுங்கப்பா. பரிசுத்த அன்பினால் எங்களை நிறைப்பீராக. பரிசுத்தமுள்ள சிந்தையை தாங்க, பரிசுத்தமுள்ள கண்களை தாங்க, பரிசுத்த நடக்கையை தாங்க ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா, உம்மை போல எங்களை மாற்றுங்க. உம்மை போல எங்களை நேசிக்க இந்த உலகத்துல யார் உண்டு ஆண்டவரே? உம்முடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாதப்பா, எங்கேயும் கிடையாது ஆண்டவரே. ஓ ரிஹபதர ஷலதரபா. Jesus, oh mighty Lord. சொல்லும் அப்பா பார்த்து, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்துவே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் பார்த்து மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? ஏசப்பா, உங்களுக்கு ஒப்பான தேவன் கிடையவே கிடையாதப்பா. உண்மையை நாங்கள் போற்றுகிறோம் சொல்லுமா? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும்
தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் உமக்கு பானவர் தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பான தெய்வன் இல்ல ஆண்டவரே. நீரே சர்வ வல்லமையுடையவர். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய், மரித்தேனானாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று எங்கள் மத்தியில உயிருள்ள தேவனாய், உயிர் தெழுந்த ஆண்டவராய், சர்வ வல்லமையுள்ளவராய் வாசம் பண்ணுவதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, ஒருவரும் கிட்டிச்சேர முடியாத ஒளியில் வாசம் அணுகிற கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தராகிய உம்மை நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்களும் புகழுகிறோம், நாங்களும் போற்றுகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மட்டும் மகிமைக்கு பாத்திரமான தேவன். ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், கனத்திற்குரிய தேவன் நீங்க மட்டும் தான்ப்பா. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 13ஆம் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தையும் நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிகூறாத படிக்கும். இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் வேண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் நன்றி விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய. சிஸ்டர் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாகம் 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 1 முதல் 11ஆவது வசனம் வரை. 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 1 முதல் 11ஆவது வசனம் வரை. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும்
இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாகம் வாசித்தாயிற்று. 381வது உன்னத பாடல்கள். ஏசையா தோத்திரம், ஏசையா தோத்திரம், ஏசையா தோத்திரம். உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கின்றே, உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கின்றே, உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணீர் மணி போல என்னை காக்கின்றேன், கண்ணீர் மணி போல என்னை காக்கின்றேன். உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் செய்யும். மகிமை நிறைந்த தேவனே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ ஜனங்கள் உண்மை தேட ஆவலுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த உலக இச்சைகளில் சிக்கி உலகத்தின் மாயையில் ஆண்டவரை எழுப்புண்டு ஆராதனைக்கு வராமல் உண்மை ஆராதிக்காமல் அவங்க மனம் போன போக்கில் போன நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே உங்ககிட்ட வந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரே, எங்களுக்கு கடந்த நாட்களை பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உழைப்பதற்கும் ஆண்டவரே, நாங்கள் உண்ணுவதற்கும் எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கும் ஏற்ற வருமானத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனை அசட்டை பண்ணக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆலயத்தை குறித்து, ஆலயத்தின் மேன்மையை குறித்து, மகிமை குறித்து அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாட்டில் சபை அப்படிங்கிறது குறித்து நமக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் நிறைய பேருக்கு இல்லை. சபை என்றால் என்ன, சபை என்றால் என்ன? நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, கடந்த நாட்டில் என்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க நண்பர் சொன்னாராம், எந்த சர்ச்சுக்கு போனாலும் எந்த பாஸ்டரும் சரியில்லை, எந்த சர்ச்சும் சரியில்லை, அதனால் நான் எங்கே போகிறதில்ல, சர்ச்சுக்கே போகிறதில்ல, நான் சர்ச்சுக்கே போகிறதில்ல. சர்ச்சு என்பது போதகரை பார்க்கவும் அங்கே இருக்க விசுவாசிகளை பார்க்கறதுக்கு தான் போகிறதா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சேலம், கோயம்புத்தூரில் சில சபைகள் இருக்குது. அந்த சபையில் குறிப்பாக திருநெல்வேலிக்காரங்க, இந்த சவுத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சவுத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னப்பா சர்ச்சுக்கு போனேன்? ஆமாம் போனேன், நம்ம ஆட்கள்லாம் அங்கே தான் வராங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போனால் எல்லாரையும் பார்த்து வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யலாம், அவங்க கூட பேசிட்டு வரலாம், அவங்க நலன்கள்லாம் விசாரிச்சுட்டு வரலாம். அதுக்காகவது எதுக்கு போகணும்? எதுக்கு போகணுமா? ஆமாம், அவங்க உறவினர்களையும் நண்பர்களையும் பார்ப்பதற்காக எங்கே போகணுமா? சர்ச்சைக்கு போகணும். வாலிப பசங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏடா சர்ச்சுக்கு போனியா? சர்ச்சை மிஸ் பண்ணுவேனா? சர்ச்சை எதை மிஸ் பண்ணாலும் எதை மிஸ் பண்ண மாட்டேன், சர்ச்சை. ஆமாம், அங்கே போனால் தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நான் விரும்புகிற ஆளை என்ன செய்ய முடியும், பார்த்துட்டு வர முடியும். இப்படிலாம் நோக்கத்தோடு வந்தால் ஆண்டவர் சவுக்கை உண்டு பண்ணி அடித்தார்னா வார பிஞ்சு போயிடுவேன். அதுக்கு பேர் நாசமாக போயிடுவேன். எப்படி போயிடுவேன்?
உன்னுடைய நோக்கம் வேறு ஒரு நோக்கமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கவே வேறு நோக்கத்துக்காக இங்கே வந்தோன்னா உன் கண்ணை அவிஞ்சு போயிடும், சீக்கிரம் குருடாயிருவேன், அப்புறம் தடவிக்கிட்டு தான் அலையணும், உன் அழகெல்லாம் போயிடும், அழகெல்லாம் போயிடும். ஜாக்கிரதை. கோயிலுக்கு வர்றது எதுக்காக? கர்த்தரை தேடுவதற்காக, அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்காக, அவருடைய வல்லமையால் நிரப்பப்படுவதற்காக. பாவ மாம்சம் ஒழிந்து ஆண்டவர் சொன்னார், அவர் வரும்பொழுது நம்ம எப்படி இருப்போமா? ஒருவேளை கால் இப்படி ஒன்றும் நடக்க முடியாத ஒரு காலாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு எப்படி கால்? என்ன ஆல்பர்ட், ஆண்டவருக்கு எப்படி கால் இருக்கு? நல்ல பலமான கால். அவர் சொல்லியிருக்கார், நான் வெளிப்படும் பொழுது உன் கால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவர் குருட்டு கண்ணு கிடையாது. நீ கண்ணு இல்லாத ஆளாக இருக்கலாம், ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது, ஆமாம், மொத்தத்தில் அவர் சொன்னது, அவர் வரும் பொழுது நாம் எப்படி இருப்போமா? அவரை போல இருந்தால் தான் அவர் கூட போக முடியும். பிசாசு மாதிரி இருந்தால். சபை என்பது என்ன? சபை என்பது, அன்றைக்கே உங்களுக்கு சபையை குறித்து செய்தி கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் வந்ததுனால அதை மறுபடியும் என்ன செய்கிறேன், உங்களுக்கு மந்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மந்தை குறித்து. ஆமாம், தேவன் திருச்சபையை ஒரு மந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். மந்தைக்கு, ஆமாம், த ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மந்தை. இப்போ கிறிஸ்து திருச்சபையை, தேவனுடைய ஜனங்களை ஒரு மந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களையுமே வழிநடத்திட்டு வரும் பொழுது ஒரு மந்தையை போல அப்படி தான் சொல்லியிருக்கிறார். மந்தையை போல உங்களை நான் என்ன செய்தேன், வழி நடத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ திருச்சபை என்பது ஒரு மந்தைக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிறார். ஒரு மந்தைக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. ஆகையால் உங்களை குறித்தும், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த மந்தை என்பது மேன்மையுள்ளது. அவர், நம்மெல்லாம் காசு கொடுத்து ஆடு வாங்கிடுவோம், ஆனால் ஆண்டவர் எது கொடுத்து நம்மெல்லாம் வாங்கியிருக்காராம்? தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த. ஆங்கில வேதாந்தத்தில் பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். நம்மளாம் நினைச்சிருக்காரு, விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த மந்தை குறித்து ஊழியக்காரங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, இந்த மந்தையை நடத்துவதற்கு என்ன செய்யுங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஊழியக்காரங்களை பார்த்து ஆண்டவர் கையை காட்ட, எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாரு. எதுக்கு ஜாக்கிரதையாரு? இந்த மந்தையை மேய்ப்பதற்கு எச்சரிக்கையாயிரு. இந்த மந்தையை மேய்ப்பதற்கு ஒவ்வொரு ஆடுகளையும் குறித்து தேவனிடத்தில் ஊழியக்காரன் என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அப்போ இந்த மந்தை குறித்து அவருக்கு ஒரு பெரிய பாரம். அதான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, மந்தையை நீ மேய்ப்பதற்கு, மந்தை நடத்துவதற்கு நீ எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஒருத்தன் போய் விபச்சாரம் செய்துட்டாலும் அதுக்குரிய கணக்கை யாருக்கிட்ட முதல்ல கேட்பாரு? ஊழியக்காரங்கிட்ட நிச்சயம். மந்தை மேய்ப்பங்கிட்ட தான் நிச்சயவார் கேட்பார். மந்தை மேய்ப்பங்கிட்ட தான். நல்லா கவனிங்க, ஒரு ஆடு போய் பக்கத்து வயலில் நெல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டை பிடிச்சிட்டு வந்து, ஆடே நீ எதுக்கு நெல்லெல்லாம் மேய்ஞ்சனா கேட்பாங்க. யாரை கேட்பாங்க? மேய்ப்பனை பிடிச்சி சட்டையை பிடிச்சிட்டு வந்து, போய் பாரியா, இந்த நெல்லுக்கெல்லாம் ஜவாப்தாரி யாரு? தின்னது யாரு? திருட்டுனது யாரு? ஆடு. திருட்டுனது யாரு? ஆடு. ஆனால் தண்டனை யாருக்கு? அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது யாரு? மேய்ப்பன். அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது
அப்போ இந்த திருட்டு ஆட்டை இவன் என்ன செய்யணும்? ஆடே ஆடே திருடாதே, நீ இனிமே அடுத்த வயலில் போய் நெல் சாப்பிடாதே, இப்படி தடவியாக கொடுப்பான். ஒரு தடவை பார்ப்பான், ஒரு தடவை பலார்னு வைப்பான். ரெண்டாவது தடவை ஒழுங்கான மேய்ப்பனாக இருந்தால் காலை ஒடிச்சு மடக்கி கழுத்தோடு சேர்த்து கட்டி அது எப்படி நடக்கும்? வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்க. சிட்சித்துன்னா அடிச்சு, பலார்னு அடித்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த போதனை தான் நீ உருப்படுறதுக்கான போதனை. சரிதானா? சரி. இப்போ கிறிஸ்துவின் மந்தை, கிறிஸ்துவின் மந்தை. இப்போ தேவனுடைய மந்தையின் மேன்மை என்ன? அவர் ஏன் அதை மந்தையாக ஒப்பிட்டு சொல்லுகிறார்? மந்தையாக அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஏன் அதுக்கு மந்தை என்ற ஒரு பெயரை கொடுத்தார்? ஏன் இதை மந்தைக்கு ஒப்பிட்டு சொன்னார்? பாருங்க, நாம் தூரமாய் இருந்தோம், கர்த்தருக்கு தூரமாய் இருந்தோம், புரஜாதியாராய் இருந்தோம். அன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலர் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது என்பதற்கு உலகத்திற்கே ஒரு அத்தாட்சியாக தான் இன்றைக்கும் அந்த ஜனங்களை என்ன செய்கிறாரு? அங்கே அந்த சின்ன நாடாக என்ன செய்கிறார்? இன்னும் வச்சிருக்கா. தேவன் தம்முடைய ஜனங்களை மேற்கொள்ள விடமாட்டார். அது சின்ன கூட்டமாக இருந்தாலும் அது என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் நம்ம சிதறி இருந்த நம்மை இப்போ அவருடைய மந்தையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இல்லை அப்படி தானே? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு என்ன எழுதுகிறார்? வாசி கேட்போமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அந்த இரத்தத்தினால தான் அவருடைய மந்தைக்குள்ள நாம் நினைச்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? எங்க கொண்டு வந்திருக்கோம்? அவருடைய மந்தைக்குள், சபைக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் மந்தை குறித்து என்ன மேன்மை இருக்கிறது? என்ன மேன்மை இருக்கிறது? 1 பேதுரு, நாம் வாசி கேட்ட 1 பேதுருவில் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசி கேட்போமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசி. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை. ஆமா, மேய்ப்பர்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, உங்களிடத்தில் உள்ள உங்க மந்தை அல்ல. இது யாருடைய மந்தை கிடையாது. ஆனந்தூர்ல ஒரு சர்ச்சை இருக்குன்னா இது பெஞ்சமின் சர்ச்சை கிடையாது. இது யாருடைய மந்தை? ஆமா, இது பெஞ்சமினுடைய ஆலயம் கிடையாது, பெஞ்சமினுடைய மந்தையும் கிடையாது. யாருடைய மந்தை? கிறிஸ்துவின் மந்தை. இதை நீங்க என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக மேய்க்க வேண்டும். ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும்? மேய்க்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். கட்டாயத்துக்காக அல்ல, மனப்பூர்வமாக இந்த காரியத்தை என்ன செய்யுங்க. கட்டாயத்துக்காக அல்ல, எதுக்காக செய்யணும்? மனப்பூர்வமாய் இந்த காரியத்தை என்ன செய்யணும்? இப்போ இந்த மந்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த மேய்ப்பர்களே என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் என்ன செய்யணும்? மந்தையை மேய்க்க வேண்டும். அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அவலட்சணமான ஆதாயத்துக்காக. நான் உன்னை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன், அதனால உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக என்ன செய்யணும்? அதே நேரத்தில் நீ தவறு செய்யும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை எச்சரிக்கவும். இந்த மந்தையை பற்றி அவர் சொல்லும் பொழுது உன்னை நடத்துறதுக்கென்று ஒரு மேய்ப்பரை கட்டளையிடுகிறார்.
ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஆனந்தூரை சுற்றி நிறையா ஆத்து மக்கள் எனக்குரிய என்னுடைய பிள்ளைங்க என்ன செய்யுது இருக்குது, செதறி இருக்குது, தூரமாக இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மோசையுடைய அத்தை மாமாவை ஆரம்பத்தில் பிளான் பண்ணி ஆண்டவர் நினைச்சாருங்க கொண்டு வந்தார். அவங்க கூட இன்னும் 2-3 கன்னியாகுமரிக்காரங்க எல்லாம் சேர்ந்து சின்ன சர்ச்சை என்ன செய்தாங்க, கேட்டாங்க. இது யாருடைய தீர்மானம்? ஆண்டவருடைய தீர்மானம். இது ஒரு மனிதனுடைய தீர்மானம் அல்ல. இப்போ அந்த சர்ச்சை வந்து பாலடைஞ்ச ஒரு சூழ்நிலைக்கு போகும் பொழுது எங்கேயோ கடந்த ஒரு பெஞ்சமினை அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக காட்டுக்கு கொண்டு போய் ஊர் ஊராக வில்லேஜுக்கெல்லாம் அலைய வச்சு நாடோடி மாதிரி ஆக்கி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை அபிஷேகித்து கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து விட்டார்? எதுக்கு? அவர் செலக்ட் பண்ணி அவர் ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துவதற்காக அவர் ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்கிறாரு, இங்கே கொண்டு வந்து விடுறார். இங்கே என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து விடுறார். சரிதானா? இப்போ அவர் மேய்ப்பரை ஏற்படுத்துகிறார். இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சபையை கட்டி ஒரு மேய்ப்பனை கொண்டு வந்து விடுறாருன்னா இந்த சர்ச்சு வந்து சும்மா சாதாரண சர்ச்சுன்னு நினைக்கிறீங்களா? திருநெல்வேலியில் அநேக சிஎஸ்ஐ சபைகள் இருக்குது. அந்த சிஎஸ்ஐ சபைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ரத்தம் இருக்குது. என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. வெளிநாட்டில் நல்ல தூசியே படாத வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வெள்ளைக்காரன் நல்லூர்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராக்லாண்டுங்கிற ஒரு வெள்ளைக்காரன் அங்கே எல்லாரும் என்ன செய்யிட்டாங்க, அவங்கள வியாபாரம் பண்ண வந்தவங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அப்போ அவருக்கு யாருமே சாப்பாடு கொடுக்கல. நல்லூருங்கிற இடத்துல, ஆலங்குளம் பக்கத்தில் நல்லூருங்கிற இடத்துல துரத்தி விட உடனே அவர் என்ன செய்தாராம், அவர் தன்னுடைய தொப்பியை கழட்டி, ஐயா கொஞ்சம் கூழ் ஊற்றுங்க, ஏதாவது கஞ்சி ஊற்றுங்க, பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுத்து அங்கே திருச்சபைகளை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அதில் உத்தரவாதம் அறியாமல் ஊழியம் செய்தான்னா அந்த போதகம் எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவான். ஆனால் அங்கே இருக்க விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? நரகத்துக்கு. நீ எந்த சபையில் இருக்கிறியோ அந்த சபையில் உத்தரவாதத்தோடு கூட ஸ்ட்ராங் ஆயிரு, மற்றவர்களை நீ சாட்சி ஆயிரு. சபையை என்ன செய்யாத குறை சொல்ல. ஒரு சபையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்றால் அவருடைய நோக்கம் என்று ஒன்று உண்டு. அவர் நோக்கம் இல்லாமல் ஒரு சபை என்ன செய்யாது, ஒரு இடத்துலையும் ஸ்தாபிக்க முடியாது. அது மனுஷனால் உண்டாகிற காரியம் கிடையாது. தேவன் இல்லாமல் அந்த காரியம் என்ன செய்யாது, ஒரு மனிதனால் ஆகிற காரியம் அல்ல. ஒரு மனிதனால் ஆகிற காரியம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, சபை என்பது தேவன் ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்தி, அந்த மேய்ப்பனை சும்மா இல்லை, அவரே ட்ரெயின் பண்ணி. ஆனால் அந்த மேய்ப்பன் வந்து வலிக்கு போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அவனும் மனுஷன்தான், அவன் வந்து கடவுள் கிடையாது. அவன் உனக்காக ரத்தம் சிந்தலை, அவன் உனக்காக என்ன செய்யலை. ஆமாம், தேவன் அவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை மோல்டப் பண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து, நான் அடிக்கடி சொல்லல உங்களை, இப்போ திருநெல்வேலியில் கிடந்த நான் சின்ன பையங்களை கூட எங்கள் ஊரில் கேட்டு பாருங்கள். சின்ன பையனை கூட, தம்பி வாங்க, எப்போ வந்தீங்க, உட்காருங்க, தம்பி எந்த காலேஜில் படிக்கீங்க, இப்படி தான் பேசுவாங்க. இங்கே தலை நிறச்சி போன கிழவனு கூட, வாப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்க. ஏன்னா இந்த ஊருக்கு வந்த புதுசில் எனக்கு கிடைச்சிது. சின்ன பையன் வருவான், பிரதர் உட்காரு பிரதர். என்னடா இது உட்காரு, நீ நாங்க நீ எனக்கு அப்படியே உச்சந்தலையில் ஆணி வச்சு அடித்த மாதிரி இருக்கும். ஏப்பா நீ என்னன்னு சொல்கிற, என்ன சொல்லணும்ப்பா சொல்லுப்பா. அதுக்கப்புறம் உட்காரு பிரதர்னவன் என்னப்பா சொல்லணும், உட்காருப்பா அப்படிமா. அப்புறம் தான் தெரிஞ்சது அப்பாங்கிறதே மரியாதை போல. இந்த ஊரில் அப்பாங்கிறதே. அப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது கயிறு கம்பு இப்படின்னு சொன்னால், இவர் எங்கே போய் கம்பு வாங்கிட்டு வந்தார், எத்தனை படி கம்பு வாங்கிட்டு வந்தாருமாங்க. இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துக்கு இந்த மாதிரி கவுரு கொம்பு தூளம் எனக்கு தெரியாத பாஷையெல்லாம் படித்து, இப்போ எங்கள் ஊருக்கு போனால் ஏடா பெஞ்சமின் என்ன பாசை பேசுகிற, கவுருங்கிற கொம்புங்கிற அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன், ஜோக்கா சொன்னாலும்
ஒரு ட்ரெயினப் பண்ணி உங்களுடைய ஜனங்களாய் உங்களுடைய சகோதரனாய் கொண்டு வந்து நிச்சயிறாரு. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக நிச்சயிருக்காரு, கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்ல. அப்போ அவர் வந்து உங்களுக்காக தான் என்ன கொண்டு வந்தார், எனக்காக இந்த சபையை நிச்சயலை ஏற்படுத்தலை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், ஆமாம், நிறைய அழைப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். சில ஆஃபீஸர்ஸ் அவர் நியமிக்கிறவர்கள், அதில் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை சுவிசேஷகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் சேர்த்து வாசிக்கணும். மற்றதெல்லாம் என்ன சொல்றாரு, கம்மா போட்டு சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் சொல்லிட்டு இந்த போதகரை மட்டும் சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாரு, சிலரை மேய்ப்பராகவும், ஷெப்பர்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். நல்லா கவனிக்கணும், இது ரெண்டும் இணைந்தது. நான் உனக்கு போதிக்க வேண்டும், அதே நேரத்தில் உன்னை என்ன செய்யணும், மேய்க்கவும் வேண்டும், மேய்க்கவும் வேண்டும். இப்போ பாருங்க, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு, யூடியூப்பில் சர்ச்சை ஆராதனை அட்டன் பண்ணுறாங்க, நிறைய ஃபெல்லோஷிப் இருக்குது, அதுக்கு போயிடுறாங்க. சபையை என்ன செய்கிறதில்ல இந்த நாட்களில். ட்ரெண்டு மாற மாற சபை கூடி வருதலை என்ன செய்கிறாங்க, விட்டுட்டாங்க. சபை கூடி வருதலை என்ன செய்யிட்டாங்க, விட்டுட்டாங்க. நல்லா கவனிங்க, மேய்ப்பன் என்று ஒருவனை ஏற்படுத்தி ஒரு மந்தையை அவர் கையில் ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, மந்தைக்குள்ள ஒரு மேய்ப்பனுடைய கண்ட்ரோல்ல ஆடு இருந்தால் தான் அது ஒழுங்கா நடத்தப்படும். அதில் என்ன இருக்காது, ஒழுங்கியனும் இருக்காது. அதில் எல்லா ஆடும் இருக்கும், அதில் வெள்ளாடும் இருக்கும், செம்மறியாடும், எல்லா ஆடுமே இருக்கும், எல்லா ஆடுமே இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு இதை மந்தையை கொண்டு ஆண்டவர் கையில் கொடுத்துட்டார். இந்த மந்தையில் இல்லாத வேறு சில ஆடுகளும் என்ன செய்யுது, வெளியே இருக்குதுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்றார். அதாவது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்துக்கு பேர் என்ன, காட்டு விலங்கு, ஒயில்டு அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயில்டு அனிமல்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டோரி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்குது. இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா, இருக்குது. அதாவது மந்தை இல்லாதபடி வெளியே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபெல்லோஷிப்பும் எந்த ஒரு ஐக்கியமும் அது திருச்சபை அல்ல. தேவன் அதை அனுமதிப்பது கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் அதை மந்தை என்று சொன்னார், மந்தைக்கு ஒரு மேய்ப்பரை ஏற்படுத்தினார். அந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் அவர் தன்னை பிரதான மேய்ப்பன் என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த மந்தை என்று சொல்வதற்குன்னா, நீ வெளியே இருந்தன்னா உனக்கு என்ன கிடையாது, ஒழுங்கு கிடையாது. என்ன கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது. உனக்கென்று ஒரு ஒழுங்கு வேண்டும். உனக்கென்று, கிறிஸ்தவனுக்கு என்று என்ன இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். உன்னை பற்றி ஒரு அறிந்த மனிதன் உனக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லி உன்னுடைய டிசீஸ் என்ன. இப்போ ஒரு மந்தைக்குள்ள இருந்தன்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்து என்ன செய்யலாம், இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனம் சொல்லணும், வசனம் போதிக்கணும். இப்போ உங்களை பற்றி நல்லா தெரியும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா உன்னுடைய சூழ்நிலையை அறிந்து நான் என்ன செய்வேன், ஆவியானவரோடு இணைந்து உனக்கு ஏற்ற செய்தி என்ன செய்வேன், கொடுப்பேன் இல்லையா. நீ இப்போ இந்த மந்தைக்குள்ளே இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தால் ஒரு மேய்ப்பனால் உனக்கு ஏற்ற மருந்து, மருந்துன்னா எப்போ பார்த்தாலும் மருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதில்ல, டெய்லியாக மருந்து கொடுப்பாங்க. உனக்கு காயிலாக வரும் பொழுது, பாவம் உன்னை வருத்தும் பொழுது, வியாதி உன்னை வருத்தும் பொழுது, நீ சோர்ந்து போகும் பொழுது, நீ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் பொழுது, உன் வாழ்க்கையில் ஒரு தோல்வியோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு ஏற்ற ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி உனக்கு ஏற்ற ஔஷதத்தை கொடுக்க. ஔஷதம்னு பைபிள் சொல்லியிருக்குது. அது என்னது, மெடிசின். சரிதானா? ஏற்ற வசனங்களை சொல்லி உன்னை ஆற்றி தேற்றி மறுபடி தேவனிடத்தில் திருப்புவதற்கு யார் தேவை உனக்கு? கண்டிப்பா உன்னை ஏற்ற வழியில் நடத்துறதுக்கு யார் வேணும்? யார் வேணும்? போதகர், தேவன் வேணும். ஒரு போதகர், ஒரு மேய்ப்பன் கண்டிப்பா வேணும்.
மேய்ப்பன் இருந்தால் தான் நீ சரியாக என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும், நடக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், உங்களை மேய்ப்பதற்கு உத்தரவாதத்தோடு கூட மேய்ப்பர்களை தேவன் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். ஆகவே நீ சபையை என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது. சபையை நீ அற்பமாய் நினைப்பாய், ஆனால் நீ காட்டில் உள்ள ஒரு விலங்குக்கு சமானம். ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு வராத, கீழ்ப்படியாத ஒரு காட்டு விலங்கை போலதான் நீ இருக்கிற. சபை அப்படின்னா ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா, நல்ல விசுவாசி கூட, அபிஷேகம் பெற்று தேவனால் நடத்தப்படக்கூடிய விசுவாசி கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காதபடி, கர்த்தரை தேடாதபடி, ஆலயத்துக்கு போகாதபடி, அவங்க இஷ்டம் போல மனம் போல வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்றீங்க? பிரதர், உங்கள் பெருசங்க கேட்டு கேட்டு பொருடிச்சு போச்சா? நேற்று கல்லாவி சர்ச்சுக்கு போனேன், அடுத்த வாரம் நான் போச்சமல்லி சர்ச்சுக்கு போகிறேன், அதுக்கடுத்தப்பல பாரூர் சர்ச்சுக்கு போகிறேன், அடுத்தாப்புல பர்கூர் சர்ச்சுக்கு போவேன், அப்புறம் கிருஷ்ணகிரிக்கு போவேன், இன்னும் கொஞ்சம் என்ன செய்வேன், அங்கே ஒரு ஊழியக்காரர் வரானா அந்த சர்ச்சுக்கு போவேன், இங்கே ஒரு ஊழியக்காரர் வரானா அந்த சர்ச்சுக்கு போவேன். நீ ஆராதிக்கக்கூடிய அந்த ஆராதனையை விட்டுட்டு, உன்னுடைய மந்தையை விட்டுட்டு, மந்தையில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உட்காருதுன்னா, அந்த ஆட்டை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஆட்டுக்கு பேர் என்ன? அந்த ஆட்டுக்கு எப்படியாவது கொண்டு வந்து எங்கே வைக்கணும்? இந்த மந்தையில் கொண்டு வந்து என்ன செய்யணும்? சேர்த்தா தான் அது ஒரிஜினலான அந்த மந்தையினுடைய ஆடு. இன்னைக்கு திருச்சபைகள் வளர்வது ஆத்து மக்களால் அல்ல, மற்றவர்களை வஞ்சித்து மற்ற விசுவாசிகளை கவர்ந்து. இன்னைக்கு என்ன, மந்தை மேய்க்கிறவன் பாலை சாப்பிடாத இருப்பானா, கறந்து 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 சாப்பிட்டு என்ன செய்யுது? ஆடே செத்து போகுது. ரத்தம் வர்ற வரைக்கும் என்ன செய்கிறாங்க? மோட்ரு போட்டு கறந்து கடைசியில் அந்த ஆடு என்ன செய்யுது? ஒருத்தன் ஒரு வாத்து வாங்கினானா, வாத்து வாங்கும்போது வாத்தை கொடுத்தோம்னா, இது பொன்முட்டை போடுற வாத்து, தினம் ஒரு முட்டை என்ன செய்யும்? இவனும் என்ன செய்தான்? பார்த்தான், தங்க முட்டையாக போட்டுட்டு இருந்துதான். இவன் பார்த்தானா, ஆஹா டெய்லி ஒரு முட்டை போடுது, இந்த வயிற்றுக்குள்ளே எத்தனை முட்டை இருக்கும், அறுத்துட்டோன்னா ஒரே நாளில் விற்று என்ன செய்யலாம், பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு அறுத்தா, இன்னைக்கு வர்ற முட்டை மட்டும் தங்க முட்டையாக இருந்தது, மற்றதெல்லாம் என்ன இருந்தது? தோல் முட்டையாக தான் இருந்தது. கோழி வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும்? தங்க முட்டையை வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆமாம், இதே மாதிரி விசுவாசியின் மூலமாய் பிழைப்பதற்காக தேவன் ஊழியக்காரனை என்ன செய்யலை? ஏற்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. உன்னை வச்சு நான் பிழைப்பு நடத்துறதுக்காக இந்த இடத்துக்கு என்ன செய்யலை? நீ ஒரு சம்பளம் கொடுத்து நான் வாழ்வதற்காக வரல. என்னுடைய தேவன் யாரு? எலியாவை போஷித்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் என்பது இழிவான ஆதாயத்துக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. மந்தையை மேய்ப்பது என்பது உன்னதமானவர் உன்னுடைய கையில கொடுத்த ஒரு மேலான பொறுப்பு. ஹல்லேலூயா. உத்தரவாதத்தை உணர்ந்து அந்த சபைக்கு, அந்த விசுவாசிக்கு எது தேவையோ, எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அவன் போகணுமோ அதை அறிந்து அவனை என்ன செய்யணும்? நடத்தணும். கஷ்டமாக தான் இருக்கும். கசப்பான மாத்திரை கொடுக்கும்போது என்ன இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். பிரதர் இப்படி சொல்கிறார, நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசுகிறார, சகிச்சிக்கோ, நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு என்ன உண்டாகும்? ஆரோக்கியம் உண்டாகும். ஆரோக்கியம். மேய்ப்பன் இந்த மேய்ப்பனோடு நிற்கிறது இல்லை, அவர் இன்னொரு மேய்ப்பன் அனுப்பினார். யார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த மந்தையை மேய்ப்பதற்கு அவர் இயேசு போன பின்பு ஒரு மேய்ப்பன் அனுப்புகிறார். 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி கேட்போமா? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, இந்த மேய்ப்பனோடு இணைந்து உன்னை நடத்துவதற்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறேன். அவரை பற்றி தான் சொல்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை நினைச்சுவார். இந்த மந்தையை அவரும் சேர்ந்து தான் மேய்ப்பார். பாஸ்டர் மட்டும் நடத்துறதில்ல. திருச்சபைக்கு வருகிற நீ ஒரு போதகரை நம்பி வரல. யாரை சார்ந்து வர? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின
இந்த தேவனாகிய கர்த்தரை நம்பி நீ என்ன செய்கிற, நீ வர்ற, அவர் தான் உன்னை என்ன செய்வார், நடத்துவார். அவர் உன்னை எப்படி நடத்துவாராம்? கரவலாடுகள்னா குட்டி ஆடு ரொம்ப தப்பு பண்ணும் இல்லை, அப்படி தானே? துள்ளி துள்ளி அடித்து மேய்ஞ்சி அங்கங்கே போ, அதை நினச்சி வரான் தூக்கி தன்னுடைய மார்போடு அணைத்து. அதாவது சில நேரம் நீ தப்பு பண்ணால் கூட உன்னை ஆண்டவர் நினைச்சாரு, உன் கூட அணைத்து உன்னை நினைச்சுவாராம் தேற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போயிருக்க நேரம் கொஞ்ச நேரம் நீ யோசித்து பாரு. சோர்ந்து ரொம்ப சோர்வாக இருக்கும்போது சில நேரம் ஜெபம் பண்ணும்போது, அந்த வாக்கிங் போகும்போது சில நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே போகும்போது சில நேரம் ரொம்ப சோர்வாக இருக்கும். நான் சொல்லுவேன், ஆவியானவரே என்னால் ஜெபம் பண்ண முடியல, ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியல, இன்றைக்கி என்னமோ ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு போவேன். கொஞ்ச நேரத்தில் துதிச்சிக்கிட்டே இருப்பேன், அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வாக்கிங் போகும்போதே என்ன செய்யும், அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரம்பினோடனே என்னையும் அறியாமல் பலவிதமான பாஷைகள் என்ன செய்யும் பேசிக்கிட்டே என்ன செய்வேன், நடந்து என்ன செய்வேன் வருவேன். நடக்கும்போது எனக்குள்ள ஒரு புது பலன். அந்த வாக்கிங் முடிக்கும்போதே எனக்குள்ள ஆவியில் என்ன இருக்கும், ஒரு பலன் என்ன செய்யும் வருகிறத என்னால் உணர முடியும். அதுதான் ஆவியானவர், உன்னை பலப்படுத்துகிறவர். நீ சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், ஏதோ ஒரு காரியத்தினால நீ விழுந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் தூக்கி நிறுத்தி மார்போடு அணைத்து, யார? மந்தையில் இருக்கக்கூடிய ஆட்டை தான் அவர் என்ன செய்ய முடியும், தேற்ற முடியும். பிடிவாதமாக நீ பிடுங்கிட்டு போனா விட்டுருவார். நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், விட்டுருவார். நல்லா கவனிங்க. அப்போ உன்னை தேற்றுகிறார். கரவலாடுகளை மெதுவாக என்ன செய்கிறார், முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்ய மாட்டார் எந்த ஒரு காரியத்தையும். சில பேர் ஐயோ அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களா, அவங்க ஆடுறாங்களா, அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்களா, அவங்க அப்படி இருக்காங்களே, எமோஷன் ஆகாத. ஆண்டவருக்கு தெரியும். அதாவது ப்ரே ஏர்னஸ்ட்லி, தொடர்ந்து விடாமுயற்சியாக, ஆண்டவரே நான் அபிஷேகம் வேணுமா, தொடர்ந்து நீ ஜெபம் பண்ணு, உனக்கு வரங்கள் வேணுமா, உனக்கு அபிஷேகம் வேணுமா, அந்நிய பாஷை வேணுமா, கத்துறதை தொடர்ந்து கேளு. அவர் ஸ்லோவாக உனக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கரவலாடுனா நீ பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் இருப்பாயானால், கரவலாடுங்கிறது மில்கிங் கவ் இல்லை, அப்படி தானே? குட்டி போட்டு பால் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கு பேர் தான் இது கறவல் ஆடு. சரிதானா? பால் கறந்துக்கிட்டு இருக்க ஆடு. அப்படின்னா நீ ஈல்டு கொடுக்கக்கூடிய, கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உன்னை என்ன செய்வார், ஒரு நாளில் தெய்வன் தம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நாம் அவருடைய தேவனுடைய மந்திக்குள்ளே வந்துட்டனாலே, இந்த மேய்ப்பனை நம்பி நீ வரல, இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவான், இது மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் உன்னை நடத்துறது யாரு? 100ஆம் சங்கீதத்தில் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. 100ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது அவர் மேய்ச்சலின், சங்கீதக்காரர் சொல்ல அவர் மேய்ச்சலின், அதான் 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தரின், அல்லேலூயா, அவர் என்னுடைய மேய்ப்பன், அவர் என்னுடைய மேய்ப்பன், அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணிடுறார், என் பாத்திரம் நிரம்பி, அவர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், காணாமற் போன ஆடுகளை தேடி அவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக என்ன செய்கிறார், இருக்கிறார். காணாமல் போயிருக்கிற ஆடுகளையும் அவர் தேடி கண்டுபிடிச்சி காயம் கட்டி அவர் நம்ம என்ன செய்கிறார். ஒவ்வொரு வசனமாக வாஸ்து காட்டலாம், நீங்கள் வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நமக்கு அவர் எப்படி இருக்காராம், வழிகாட்டியாக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற மெய்ப்பன் அவர், வழி நடத்துகிற மெய்ப்பன் அவர். அப்போ ஆண்டவர் தான் சொல்ல, எசேக்கியேலில் சொல்லும்போது அவர் சொல்லிட்டார், சுயநலமாய் இருக்கக்கூடிய மெய்ப்பர்களையும் அவர் இணைச்சார், எச்சரிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2, 8, 10 வசனங்களை வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2,
8-10 வசனங்கள். மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. ஆமா, இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசன முறை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். மேய்ப்பர் அல்லவா மந்தையை என்ன செய்யணும்? மேய்க்க வேண்டும். 8வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான், கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் நாடுகள் மேய்ப்பன் இல்லாததினால் என் நாடுகள் சூறையாகி, என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் என் நாடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். 10வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொரிந்தியரில் சொல்லும்போது மந்தை மேய்க்கிறவன், அப்போஸ்தலர் சொல்லும்போது பவுல் என்ன சொல்றாரு? மந்தை மேய்க்கிறவன் பாலை சாப்பிடாம இருப்பானா அப்படின்னு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நினைச்சிருக்கிறாரு பவுல் அப்போஸ்தலன். சாப்பிடலாம், பாலை சாப்பிடலாம். ஆனால் இங்கே எசேக்கியேல் சொல்றது மந்தை மேய்க்கிறவன் எதையே சாப்பிட்றானா? ஆட்டையே சாப்பிட்றான். என்ன சாப்பிட்றான்? அவன் பாலை சாப்பிட்டா பரவாயில்ல, என்ன சாப்பிட்றான்? ஆட்டையே சாப்பிட்றான். ஆட்டையே என்ன செய்யறான்? சாப்பிட்றான். அதாவது மேய்ப்பர்களாய் இருக்க வேண்டும். தேவன் ஏற்படுத்தின மேய்ப்பன் எவனும் விசுவாசியை வச்சு பிழைக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு குறை நிச்சயம் மாட்டார் வைக்கவே, எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஒரு குறை நிச்சயம் மாட்டார் வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, என் மூலமாய் நீ என்ன செய்யப்படணும்? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். உன் மூலமாய் பூமியின் சகல ஜனங்களும் என்ன செய்யப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஊழியக்காரனே, விசுவாசி இடத்துல வாங்கி வஞ்சிகமாக இவனுடைய வயிற்றை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படாத. நல்ல மேய்ப்பனாக இருந்தால் ஒழுங்கா நீ மந்தையை மேய்ச்சேன்னு சொன்னா கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற, நல்ல கவனிங்க. இந்த மந்தை என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மந்தையை நீ அசட்ட பண்ணாத. இந்த மந்தையில் சேர்றதுக்கு தான் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு. ஒரு ஞானஸ்தானம் என்ற ஒரு காரியத்தை நியமித்து இங்கே இந்த மந்தையில் நீ இதில் இருந்து யாரு இங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? இந்த மந்தையினுடைய ஆடு. போன வாரத்தில் ஒரு பையனை பார்த்தேன், ஒரு தவறான வழியில் போகிறதா எனக்கு தெரிஞ்சுது. சபைக்கு வராமல் நின்ட்டாங்க. ரொம்ப கீழ்த்தரமான ஈனத்தனமான காரியத்தை செய்கிறத என் காதால் கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்த பையன் ஒரு இடத்துல சந்தித்தேன், கூப்பிட்டேன், தம்பி ஸ்தோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சும்மா இருக்கேன். ஏன்னா பார்த்து ரொம்ப ஒரு ஆகிப்போச்சு. என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தவன் தான். நல்லா இருக்கேன்ப்பா, நீ என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்த, ஜாக்கிரதை. நீ என்னிடத்துல ஞானஸ்தானம் பெற்ற, இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதான் சொல்கிறேன், என்கிட்ட ஞானஸ்தானம் பெற்ற தேவனுக்கு உன்னை குறித்து உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது நான். தவறான காரியங்களை செய்தேன்னா எச்சரித்து தான் அனுப்புனேன். தவறான காரியங்களை செய்தேன்னா தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நீ புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்க, விளையாடாத. ஆண்டவர்கிட்ட விளையாட முடியாது. இந்த கல் உன் மேலே விழுந்ததுன்னா நசுங்கி ஒன்றுமே இல்லாமல் நாசமாக போயிடுவேன். இப்படியே தான் சொன்னேன்.
ஞானஸ்தானங்கிறது சாதாரண நினச்சிக்கிடாது தம்பி, ஜாக்கிரதை. நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன், அதனால் இதை நான் சொல்லணும்னா ஆண்டவர் என்கிட்ட கேட்கப்பாரு. நீ நிறைய காரியத்தில் தவறிக்கிட்டு இருக்கிற, இந்த கல்லில் மோதாத, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன். இப்படி தான் சொல்லி அனுப்புகிறேன். இதைத்தான் இங்கே இருக்கிற உனக்கும் சொல்கிறேன். ஞானஸ்தானம் பெற்றுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் என்னமோ சாதாரணமாக நினைக்கிற. அவர் தீ கொளுத்துனா எவனாலே நினைச்ச முடியாது, பிரசிடென்டால் கூட நினைச்ச முடியாது. அமெரிக்காவிலே டாலர் மதிப்பு கூடுதலான அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்டால் கூட நினைச்ச முடியாது, அணைக்கவே முடியாது. கடல் கொந்தளிச்சு வந்ததுன்னா வெளியேற பெற்ற பொருள்களை செய்யக்கூடிய ஜப்பானால் கூட அந்த கடலை என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்பதாக நிற்பவன் யார்? உனக்கு விரோதமாக தேவன் தம்முடைய சிட்சை என்ற அந்த கோலை தூக்குவாரானால் உன்னால் நிலைநிற்கவே. ஆண்டவரை நீ ஏமாற்றி வஞ்சித்து நீ இருக்கணும்னு நினைக்க, ஆனால் உன்னை பாதுகாக்கிற தேவன் அவர். உங்களை ரொம்ப அக்கறையாக உள்ள தேவன் அவர். உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவர். அவரை போல யாரும் கிடையவே கிடையாது. உனக்கென்று ஒரு போதனை வைத்து கொண்டு எவனோ ஒருத்தன் ஏதோ சொன்னாங்கிற போதனையை பின்பற்றி வேதத்தை மறந்து மந்தை என்ற அந்த மந்தையை விட்டு நிம்பீறி போவாயானால் காட்டு விலங்குக்கும் உனக்கும் என்ன கிடையாது வித்தியாசமே. நீ ஒரு காட்டு விலங்கு, காட்டு பன்னி, காட்டு சிங்கம், துஷ்ட மிருகம். ஆண்டவர் சொன்னார், நீ மந்தையில் இருந்தன்னு சொன்னா, மந்தைக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். இந்த மந்தையை காக்கக்கூடிய அந்த மனிதன் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ஜனங்களை நடத்தணும். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடியில் அப்போஸ்தலன் அந்த திருச்சபை நடத்தக்கூடிய கண்கணியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிற, வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மேய்ப்பன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, ஓனாய் என்ன செய்யும்? ஆமாம், அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் போன பின்பு வரும், உங்களில் கூட சிலர் எழும்பி யாரா மாறிடுவீங்க. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. மந்திக்குள்ளே இருக்க ஆடு திடீர்னு ஓனாயை மாறிடும். திடீர்னு வெள்ளாடு எப்படி மாறிடும்? ஹலோ, நான் சொல்கிறது புரியலையா? செம்மறியாடா? ஆமாம், அப்படியே மாறும். இந்த மந்தையில் இருக்க ஆடு என்ன செய்யும்? வெள்ளாடு செம்மறியாடா மாறும். செம்மறியாடு எதா மாறிடும்? வெள்ளாடா என்ன செய்யும்? மாறிடும். பின்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களில் கூட சிலர் யாரா மாறிடுவீங்க? ஓனாயாய் மாறிடுவீங்க. ஓனாயாய் என்ன செய்வீங்க? மாறிடுவீங்க. நல்லா கவனிக்கணும். அழைப்பு ஊழியம் செய்வதற்கு, ஊழியம் செய்ய வேண்டியது நம்ம எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. சரிதானா? எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. ஊழியத்தை பல விதங்களில் செய்யலாம். ஆனால் அழைப்பு என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான காரியம். அழைப்பை பற்றி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அப்போஸ்தலராகவும் சுவிசேஷகராகவும் இப்படிலாம் அழைப்பை கொடுத்தார். போதகராகவும் மேய்ப்பராகவும் இப்படிலாம் நினைச்சிருக்காரு அழைப்பை. ஆமாம், இன்றைக்கி சர்ச்சு நடத்துகிற பாஸ்டர் திடீர்னு என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க வரும்போது பார்த்துருக்குறேன், தீர்க்கதரிசி சோன்சோ, அப்புறம் நினச்சிவாங்க அப்போஸ்தலர் சோன்சோ. இதுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கே தெரில. சிலர் பார்த்துருக்கீங்களா? அப்போஸ்தலர் சோன்சோ. அப்போஸ்தலர்னு இங்கே வர்றவங்க, அப்போஸ்தலர்கள்ங்கிற பதம் யாருக்கு பயன்படுத்துது? அவங்களாம் எவ்வளோ உன்னதமானவர்கள். ஆனால் இங்கே வரவங்களாம் எவ்வளோ தரம் தாழ்ந்து கீழ்த்தரமாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஏன் அப்போஸ்தலர்கள்னு போடுறாங்கன்னு எனக்கே தெரியல. நல்லா கவனிங்க. அழைப்பு சும்மா நீயா பெயர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வைக்காங்களே பிஷப்பு பிஷப்பு பிஷப்புன்னு ஏகப்பட்ட பிஷப் ஆகிப்போச்சு. ரெவரண்டு, பிஷப்பு, பாஸ்டரு, மண்ணாங்கட்டி, தோளாம், துருத்தி, இதோடு சேர்த்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, இங்கே உள்ள அழைப்பெல்லாம் இஷ்டத்துக்கு அவனே என்ன செய்கிறது? போட்டுக்கிறது. எவனோ ஒருத்தன் கூட எங்க யூஆர் ஏ ரியல் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நோட்டீஸில் என்ன போட்டுருவாங்க?
சேர்த்து போட சொல்லுவாங்க. தீர்க்கதரிசின்னு போடுங்க, அப்போஸ்தலன்னு போடுங்க. ஏன்னாங்க ஒன்றுமே போடல, வெறும் சகோதரர்னு போட்டிருக்கீங்க, அதையும் கேட்டு போடுறாங்க. அதையும் என்ன செய்கிறாங்க? அவன்லாம் ஊழியக்காரனே கிடையாது, ஊழியக்காரனே கிடையாது. தேவன் தெரிந்தெடுத்தவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அது சவுலை போல இருந்தாலும் பவுலாக என்ன செய்வார்? அவன் சொல்லுவான், நான் அது அந்த அப்போஸ்தலரை விட நான் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான்னா, அவனுடைய கிரியைகள் எப்படி இருந்தது, அவனுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது. அவர் சொல்கிறாரு, நான் ஆதாயத்துக்காக உன்கிட்ட வரலையே, உங்ககிட்ட வரும்போது நான் வேலை செஞ்சில்லையே சாப்பிட்டேன் அப்படிங்கிறான். வேலை செஞ்சில்ல சாப்பிட்டேங்கிறான். அசுத்தம் கிடையாது அவரிடத்துல, பரிசுத்தம் காணப்பட்டது. தேவனை போல அவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் வல்லமையான காரியங்களை நடப்பித்தார்கள். அல்லேலூயா. அதான் சொன்னாரு, கொடிதான ஓநாய்கள் வரும் கடைசி நாட்களில் என்ன செய்யும்? கொடிதான, ஆமாம். அந்த ஓநாய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஓநாய் எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகிறார். என்னை இதை சொல்லாமல் இந்த பிரசங்கத்தை முடிக்க முடியாது, சீக்கிரம் முடிச்சிடறேன். பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், அவர்களுடைய நடக்கையினாலே அவர்களை என்ன செய்வீங்க? அறிவீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். என்ன போட்டிருப்பாங்களாம்? ஆக்சுவலாக அவங்க ஓனாயி, ஆனால் மேலே போட்டிருக்குது என்னது? அசுத்தமான காரியத்துக்கு நீ இடம் கொடுத்தனா நீயும் யாராயிருவ. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் சிலர் எழும்பி. புரியுதா இல்லையா? உங்களில், ஆமாம், வாலிப பிள்ளைங்க இச்சையான காரியத்துக்கு ஆலயத்துக்கு வந்து நீ இச்சைக்கு இடம் கொடுத்து, உன்னுடைய கண்ணுக்கும் உன்னுடைய சிந்தைக்கும் நீ இடம் கொடுத்து அதுக்கு காய் நகர்த்திக்கிட்டு இருக்கன்னு வச்சுக்கோ, நீ யாரு? பார்க்கறதுக்கு ஆட்டுத்தோல் போத்திருக்க. ஐயோ பாவம், எவ்வளோ பாவமான பிள்ளை, எவ்வளோ அமைதியான பிள்ளை இப்படின்னு நான் நினச்சிக்கலாம், உங்கள் வீட்லேயும் நினச்சிக்கலாம். ஆனால் உள்ளத்தில் யார் நீங்கள்? யார்? ஓனாய். ஜாக்கிரதை. உள்ளத்தில் அநேகர் என்ன செய்கிறோம்? ஓனாயாக இருக்கிறோம். கசப்பு, வைராக்கியம். ஓனாயினுடைய சுபாவம் தெரியுமா? மற்றவர்களுக்கு கொடுத்த வெறுப்பு, கசப்பு, அவங்களை எப்படி காயப்படுத்தலாம், அவங்களை எப்படி வேதனைப்படுத்தலாம், அவங்களை எப்படி பழி வாங்கலாம், இப்படிலாம் காணப்படுற அந்த கசப்புகள் இருந்தாலே நீ யாரு? விசுவாசிங்கிற ஆட்டுத்தோலை போர்த்திய ஓனாய். யாரு? ஓனாய். அல்லேலூயா. நேச அன்பினால் நிரப்பப்பட்டவங்க மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைங்க, மெய்யான ஆடு. பாருங்க, அவர்களுடைய கனிகளால் நாம் என்ன செய்வோம்? நீ உண்மையிலே தேவனுடைய மனுஷனாய் இருந்தால், தேவன் உன்னை மேய்க்கிறவராய் இருப்பாரானால், கர்த்தருடைய ஆவியான உன்னை நடத்துகிறவராய் இருப்பாயானால், ஓநாய்களை நீ என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதுதான் ஓநாய், இவங்களுடைய பேச்சு இது ஓநாயாக இருக்குது அப்படிங்கிறத உன்னால் என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மந்தை என்பது மேன்மையானது, அதை பாதுகாக்கும்படியாக தான் ஒரு உண்மையான ஊழியனுடைய கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மந்தையை கொடுக்கிறார், மந்தையை கொடுக்கிறார். அவரை குறித்த பாரம் அவர்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். பெரியவர். அல்லேலூயா. கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஓநாய்களுக்கு, வஞ்சிக்கிற அவர்களுடைய கிரியை, அவருடைய பேச்சு, அவருடைய போதகம், அவருடைய தீர்க்க தரிசனம், அவருடைய நடக்கை, இது ஒன்று வஞ்சிக்காதபடி நீ என்ன செய்யணும்? உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பதற்கு ஏற்ற வழியை சொல்லும் பொழுது, உன்னுடைய மேய்ப்பன் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்னேன்ல, சர்ச்சில் இருக்கிறது உங்களுக்குள்ளேயே சிலர் யாராக மாறிடுறீங்க, ஆடாக இருக்குது. ஓனாயா என்ன செய்கிறீங்க? புரியுதா? வெள்ளனா இருக்கிறது எப்படி மாறியது? செம்மறியாடா மாறி. செம்மறியா இருக்கிறது எப்படி மாறியது? இதுக்கு பேர் என்ன? பச்சவந்தி. இதுக்கு பேர் என்ன? சர்ச்சுக்கு வந்தா
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா பிரதர், பிரைஸ் லார்ட், ஏசப்பா தோத்திரம் இதெல்லாம் ஆகாது. ஆண்டவருக்கு முன்னால் ஏமாத்திட்டு போகிற சும்மா இந்த ஓட்ட சொன்னார் கூப்பிடுறதா உண்மையா நீ ஊருக்கு கடைசியில் கேட்க வரைக்கும் கூட நீ கூப்பிடு, ஏசப்பான்னு கூப்பிடு. அது எங்கேருந்து வரணும்? அன்னைக்கு தேவனுடைய மகிமை வரும்போது ஆசாரியர்களும் உள்ளே போக முடியல, ராஜா கூட எங்கே போக முடியல, தேவாலயத்துக்குள்ளே இப்போல்லாம் ஆசாரிய கூடாதுக்குள்ளே மோசை கூட என்ன செய்ய முடியல. தேவனுடைய வல்லமை என்பது உன்னால் தாங்க முடியாது தான், உண்மைதான். ஒரு நாள் நான் தேவனுடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது மணிக்கணக்காக என் லுங்கியெல்லாம் கிழிஞ்சி தார் தாராகி என் உடம்பெல்லாம் காயப்படுற அளவுக்கு என்ன செய்ய தூக்கி தூக்கி போட்டு நான் ஆவியில் நிறைஞ்சேன். சரிதானா? ஆவியில் இன்னைக்கு நான் பாஸாக இருக்கிறேன். இங்கே வந்து நின்றுக்கிட்டு எல்லாம் ஆண்டவரே எங்களை நிரப்புன்னு சொல்லிட்டு நான் இங்கே கிடந்து உருண்டு என் பேண்டெல்லாம் கழட்டி போட்டு நீ யோசித்து பாரு. ஒழுங்கினமாய் கர்த்தர் செயல்படுறவர் கிடையாது. வல்லமை உண்டு, இல்லைன்னு சொல்லலை. நீ ஆடலாம், பாடலாம், கீழே உழுந்து உழலாம். அது தேவனுடைய வல்லமையினுடைய தாக்கத்தை பொறுத்தது. உன்னால் தாங்க முடியலையா, அது சில நேரம் நிச்சயம் உன்னையும் அறியாமல் நடக்கும். அதை நான் இழிவாக பேசலை, தப்புன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிடணும், நல்லா புரிந்து கொள்ளணும். புரியுதா? கர்த்தரை மனம் விட்டு ஆண்டவரேன்னு நீ துதிக்கிறியா, துதி. ஆனால் மற்றவர்களைப் போல செய்யணும் அப்படின்னு என்ன செய்யாத, செய்யாது. பக்கத்தில் யாரோ ஒருத்தர் அப்படியே நின்றுக்கிட்டு ஆவியான உள்ளே வந்ததுனால அப்படியே தார் தாரையாக கண்ணீர் வடித்து வெளியே சத்தமே கேட்காம ஆராய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீ பக்கத்தில் இருக்கவங்க, பிரதர் நீங்கள் ஒரு நாள் கூட கையை ஆட்டுறதே கிடையாது, ஏன் கல் மாதிரி நிற்கிறீங்க, கொஞ்சம் ஆண்டவர் துதிக்க பிரதர் அப்படின்னு சொன்னா நீ வந்து அவங்கள எதுக்குள்ளே வழி நடத்துகிற, எதுக்குள்ளே வழி நடத்துகிற? மாய்மாலத்துக்குள்ளே வழி நடத்துகிற. நல்லா கவனிச்சோ. கர்த்தரை தேடுவதில் அவங்களுக்குன்னு ஒரு பெர்சனாலிட்டி இருக்குது. புரிஞ்சுதா? அந்த பெர்சனாலிட்டிக்கு தக்கபடி ஆவியானவர் சில நேரம் என்ன செய்யலாம், செயல்படுவார். சரிதானா? வீக்கானவங்க இருப்பாங்க, பலசாலிகள் இருப்பாங்க, ஆவியில் ரொம்ப வீக்கானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தக்கபடி எப்படி கிரியை செய்கிறாருன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது. இப்படி தான் கிரியை செய்வார் அப்படின்னா அவருக்கு ஒரு எல்கையை நீ நினைச்ச முடியாது, போடவே முடியாது. ஆனால் ஆவியானவர் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. உள்ளத்தை உடைத்து நொறுக்கி உருவாக்குகிற தேவன். ஆனால் அவருக்கு முன்னால் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் செம்மறி அடவே தான் இருக்கணுமா. ஹல்லேலூயா. ஏன்னா மத்தேயு 25:32 சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் எல்லா ஆடுகளையும் கூட்டி சேர்ப்பாராம். கடைசி நாளில் எல்லா ஆடுகளையும் என்ன செய்வார்? ஏன்னா ஒரே மேய்ப்பன் வந்துட்டார், மந்தையை கூட்டி சேர்ப்பார். மந்தை வந்தாச்சு. ஆண்டவருக்கு முன்னால் என்ன வந்தாச்சு அது? ஆமாம், மந்தையில் முஸ்லீம் இருப்பாங்க, இந்து இருப்பாங்க, கிறிஸ்தவங்க இருப்பாங்க, புத்திஸ்ட் இருப்பாங்க. எல்லாமே யாருடைய ஆடு தான்? தெரியாதா உங்களுக்கு? அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த மந்தையில் இல்லாத வேறே ஆடுகள் வெளியே இருக்கிறதும் யாருடைய ஆடு தான். நீ மட்டும் ஆண்டவருடைய ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்காத, வெளியே இருக்கிறதும் அவருடைய ஆடு தான். எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பார். கூட்டி சேர்க்கும்போது சர்ச்சில் உள்ளவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க, எல்லாம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? அந்த வசனத்தை வாசி கேட்போமா? கடைசியா மத்தேயு 25 சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களையும் அவர் பிரிப்பார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா, அதை பின்னால நான் சொல்லிடுறேன். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லலாம், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்தை நீங்கள் நினைச்சீங்க சுதந்திரித்துக்கோங்க. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளாடுகளை பார்த்து சொல்லுவாராம், பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய அக்கினியில் போய் நீங்கள் நினைச்சீங்க. அப்போ ஆட்டிலே வித்தியாசம் இருக்குது.
இங்கே இருக்கக்கூடிய ஆட்டிலே என்ன இருக்குது? நீ வெள்ளாடா செம்மறியாடா. செம்மறியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அடிக்கடி உனக்கு சொல்லியிருக்கிறேன். வெள்ளாட்டினுடைய சுபாவம் என்ன? மேய்ப்பன் முன்னால் போனால் அந்த ஆடு என்ன செய்யும்? தானாக என்ன செய்யும்? தலையை கவுந்துக்கிட்டு அது என்ன செய்யும்? இந்த வெள்ளாடு என்ன செய்யும்? போகும்போது என்ன செய்யும்? மேய்ப்பனையும் பார்க்கும், அங்கேயும் பார்க்கும். வெள்ளாடு வளர்த்துன்னு தான் தெரியும். நான் வளர்த்துருக்கேன், எனக்கு தெரியும். நான் மேய்ச்சிருக்கேன், எனக்கு தெரியும். சின்ன வயசில் அது அங்கங்கே பார்க்கும். நம்ம கொஞ்சம் உட்காந்து நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அடப்பா எங்கடா காணுமே அப்படின்னு பார்த்தா அது எங்கனையாவது ஒரு வயலில் என்ன செய்யும்? அடுத்தவன் தோட்டத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அடுத்தவன் மரத்தில் இருக்க பழம் காயெல்லாம் என்ன செய்யும்? ஐயோ திட்டுவானே அப்படின்னா அதை வச்சு பெரிய இம்சை. எப்போவுமே காலை ஒடிச்சு கட்டுறது எதுக்கு தான் கட்டுவாங்க? வெள்ளாட்டினுடைய சுபாவம் கொஞ்சம் கவனவீனமாக மேய்ப்பன் இருந்தால் இது தான் இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? மேய ஆரம்பிச்சிடும். எங்கே மேயும்? எந்த மேய்ச்சல் பிடிக்காது? மந்திரம் உள்ள மேய்ச்சல் என்ன செய்யாது? பாஸ்டர் என்ன பேசுகிறாரு? அட சும்மா என்னமோ கதாளந்துக்கிட்டே இருக்கார். ஐயோ அந்த பெருசிங்கர் பண்ணார் பார், என்ன பெருசங்கம் தெரியுமா? அடிச்சு நொறுக்கிறாரியா. அட தீர்க்கதரிசனம் சொன்னார் பார், அப்படியே சூப்பராக இருந்தது. அங்கே பார்க்குது இங்கே பார்க்குது, கடைசியில் அங்கே தாவுறது இங்கே தாவுறது, கடைசியில் எங்கே போயிடுது? ஒழுங்கான அமைதியான அமெரிக்கா. அது ஆண்டவர் சொல்லிட்டார், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதி ஆண்டவரே கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை நான் என்ன செய்யணும்? வேதத்தை வாசி 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 வாஸ்து 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 வாஸ்து. கர்த்தர் உன்னை போதித்து நடத்துவார், அவர் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருடைய மந்தையில் கீழ்ப்படிந்து வேதத்தை கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய அவரை போன்ற ஒரு விசுவாசியாக இருந்தால் தான் நீ யாராக இருப்ப? வலது பக்கம் நிற்கக்கூடிய செம்மறியாடா இருப்ப. அவரை பின்பற்றக்கூடிய ஒரு செம்மறியாடு. இடது பக்கம் இருக்கக்கூடிய தான் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணும், எப்படினாலும் நடக்கும். ஊழியக்காரன் கைக்குள்ளே என்ன செய்யாது? அடங்கியே என்னதான் கையை ஓடி காலை ஓடி கடைசியில் ஏமாற்றிட்டு தான் போக பார்க்குமா ஒழிய அது என்ன செய்ய திருந்தவே? அது எங்கே போகும்? கடைசியில் நரகத்துக்கு போயிடும். இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே ஒரு நல்ல மந்தையில் என்னை கொண்டு வந்து சேர்த்தீங்க. எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோட சொல்லுவோமா, நல்ல மந்தையில் என்னை கொண்டு வந்து சேர்த்தீங்க, எங்களுக்கென்று ஒரு மேய்ப்பரை கொடுத்துருக்கிறீங்க, நாங்கள் நம்புகிறோம். எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாய் எங்கள் மேய்ப்பர் இருப்பார் என்று நம்புகிறோம். அவர் இன்னும் ஒரு நல்ல மேய்ப்பராய் மாற்றுங்க, பலப்படுத்துங்க. கேளு ஆண்டவர்கிட்ட, எங்களை சரியான வழியில் நடத்தணும்ப்பா, எந்த ஒரு தவறான பாதையிலும் நடத்தக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய மந்தைக்கு உத்தரவாதமாய் நாங்கள் இருக்கணும்ப்பா. நாங்களே ஓனாயாக மாறிடக்கூடாது. ஓனாயை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய கண்டுபிடித்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாய் எங்களை மேய்ப்பனை மாற்றுங்க ஆண்டவரே. நல்ல போதகத்தை கொடுத்தக்கூடிய போதகனா என்னை நிறுத்து, எங்கள் போதகரை நிறுத்துங்கப்பா. ஆண்டுகிட்ட சொல்லுவோமா, உன்னுடைய மந்தையிலே நீ நிலைத்திருப்பதற்கு நீ பிரயாசப்படு, உன்னுடைய மந்தையில நீ தரித்திருப்பதற்கு ஆசைப்படு. தனித்து விடப்பட்ட ஒரு ஆடாய் ஏதோ ஒரு ஐக்கியத்தில் கலந்து கொண்டு காட்டு விலங்கை போல நீ இருப்பதற்காக அழைக்கப்படலை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒரு மந்தையாக தான் தெரிந்தெடுத்து கொண்டார். அவங்கள காட்டு விலங்காக அவங்க வைக்கல. ஒரு மேய்ப்பனுக்கு கீழே, ஒரு மேய்ப்பனுடைய கண்ட்ரோல்ல அவனை வைத்து வழிநடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த ஒரு நேச்சரை, அந்த ஒரு இயற்கையின் நீதியை, தேவன் நியமித்த நியமத்தை நீ மாற்ற நினைக்காத. அது உன்னுடைய விருப்பம் அல்ல. தேவன் விரும்புவது தூரமாக இருந்த உன்னையும் என்னையும் ஒரு மந்தையாக மாற்றினார். அவருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்த்தார். அவருடைய பிள்ளைகளாய்
அவருடைய ஜனங்களாய் நம்ம எடுத்து நிறுத்தி இருக்கிறார். அப்பாட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, அவனுடைய மந்தையில் இருக்கக்கூடிய நான் உனக்கு என்னை தப்புவித்துக் கொள்ளணும். வீணான போதனைகளுக்கு நான் செவி கொடுக்க கூடாது. ஒரு வெள்ளாடை போல உன்னுடைய மந்தை ஆண்டவரை மேய்ப்பனுக்கு அடங்காத ஆடாயிருந்து நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, நரகத்துக்கு போயிடக்கூடாது. எனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல நான் மேய்ந்து மேய்ச்சலை கண்டடைந்து நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா. நீங்க என்ன விரும்புகிறீங்களோ, எந்த இடத்துல எப்படி நான் இருக்க வேண்டும் என்று என்ன விரும்புகிறீங்களோ, எந்த மேய்ப்பனுக்கு கீழே வைத்திருக்கிறீங்களோ அந்த மேய்ச்சலை கண்டடைந்து நீங்க எங்களை நடத்துறீங்க. மேய்ப்பனுக்குரிய ஆண்டவரே, அந்த மேய்ப்பன் மட்டும் இல்லப்பா, நீர் எங்களுடைய ஆவியானவராய் நல்ல மேய்ப்பனாய் எங்களோட கூட இருந்து மேய்ப்பனை போல எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் சோர்ந்து போன நேரம் மார்போடுகளை அணைத்து ஆண்டவரே எங்களை மெதுவாய் நடத்தி செல்கிறேன். எங்களை எந்த காரியத்தையும் போர்ஸ் பண்றதில்லை. எங்க சுய விருப்பத்துக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்படியாதபடி உங்களுடைய வாஞ்சை அறிந்து உங்களுடைய விருப்பத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு திரும்ப செய்ய ஆண்டவரே பேச்சோம். அன்பு தகப்பனே, இந்த நாட்டில் ஆண்டவரே இந்த ஜனங்களோடு கூட மந்தையை குறித்து பேசுகிற வார்த்தைகளுக்காக சொல்கிறேன். மெய்யாகவே ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை மந்தைக்கு ஆண்டவரே மாதிரியாக வைத்திருக்கிறீங்க. இந்த மந்தைக்கு மேற்பொருட்களை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எந்த மந்தையில் இருக்கிறோமோ மேற்பொருட்கள் அடங்கி நடக்கும், கீழ்ப்படியில் நடக்கும், ஓநாய்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். தேவாவியானவராகி மேற்பொருளோடு கூட நாங்கள் ஆண்டவருக்கு இணைந்த ஆறுதல் அடையும், வழி நடத்தப்படலாம். எங்கள் கிருபை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். நல்ல கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் வைக்க செல்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய கூட இருப்பார். ஆமென். Hallelujah. 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 God bless you.